Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வேரியபிள்ஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு வேரியபிள் நம்ம பைத்தான்ல டேட்டா டைப்பை கொடுக்க மாட்டோம். ஸோ அந்த டேட்டா டைப் பைத்தானே அந்த இன்டர்பிரிட்டரே ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ அந்த ஐடென்டிஃபை பண்ணதை எப்படி பிரிண்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் y is equal to 89 கொடுக்குறேன். அடுத்து பிரிண்ட் கொடுக்கணும். பிரிண்ட் y நம்ம y குள்ள இருக்கிறதா சொல்லும். அந்த டேட்டா டைப் என்ன, அது ஒரு இன்டீஜர், ஆனால் அது கொடுக்காது. ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா டைப்னு கொடுத்துட்டு இன்னொரு பிராக்கெட்குள்ள வேரியபிள் நேம் போட்டோன்னா நமக்கு அந்த டைப் வரும். இன்ட்னு வரும். பார்த்தீங்களா, இன்ட்னு வருது. அடுத்து ஏன்னு கொடுக்குறேன். ஸ்ட்ரிங்னு வருது. ஆனால் ஏங்கிறது ஒரு கேரக்டர். ஏன் இங்கே ஸ்ட்ரிங்னு வருதுன்னா பைத்தானில் கேரக்டர்னு ஒன்றும் இல்லை. ஒரு சிங்கிள் லெட்டராக இருந்தாலும் ஸ்ட்ரிங் தான், இல்லை ஒரு குரூப் ஆஃப் லெட்டராக இருந்தாலும் ஸ்ட்ரிங் தான். ஆனால் நம்ம இது கோட்ஸில் தான் கொடுக்கணும் ஸ்ட்ரிங்கை. தென் வேற என்ன, ஹைன்னு கொடுக்குறேன். அடுத்து தென் 6.7 கொடுக்குறேன். ஃப்ளோட்டுன்னு வரும். ஓ ஆமாம், நம்ம கோட்ஸ்குள்ளே கொடுத்தாலே இது ஸ்ட்ரிங்குன்னு எடுத்துக்கும். ஸோ நம்ம இன்கேஸ் வேறு ஏதாவது நம்பர் கொடுக்குறோன்னா நம்ம கோட்ஸுக்கு வெளியில தான் கொடுக்கணும். ஃப்ளோட்டுன்னு வந்துடுச்சு. அது கிளாஸ்னா வேற ஒன்றும் இல்லை, டேட்டா டைப் தான். ஸோ பைத்தானில் இப்போ ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு ஆன்லைன் கம்பைலர்னால இது கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இல்லை. ஸோ நான் நார்மலாக நம்ம லேப்டாப்பில் இருக்க பைத்தான் வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அரித்மெட்டிக் தான் ஆப்ரேட்டர்னா ஒன்றும் இல்லை. அது என்னென்ன நம்பர்ஸில் பண்ணுற ஆப்ரேஷன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஃபஸ்ட்டு நம்ம ப்ளஸ் பண்ணலாம், அதாவது அடிஷன் பண்ணலாம். 9 ப்ளஸ் ஏன்னு கொடுப்போம், ஆனால் நமக்கு அவுட்புட் வராது. ஸோ 8ன்னு கொடுக்குறேன், 17 வரும். தென் அடுத்து சப்ராக்ஷன் 9 minus 8 1. அடுத்து 9 into 8. ஸோ நம்ம சி மாதிரியே தான் நம்ம மல்டிப்ளிகேஷன் சிம்பிளுக்கு ஆஸ்ட்ரிக் யூஸ் பண்ணுவோம். அடுத்து டிவிஷனுக்கு ஸ்லாஷ். ஸோ 9 divided by 8 1.125. ஸோ இன்கேஸ் நமக்கு அந்த டெசிமல்ஸ் வேணாம், இந்த டெசிமல்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணுனா நம்ம ஃப்ளோர் டிவிஷன் கொடுக்கலாம். அதாவது 2 ஸ்லாஷ் சிம்பிள், அது வெறும் 1ன்னு கொடுக்கும். அடுத்து பவர்ஸ் எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். இப்போ 2 power 3னா 2, 2 ஆஸ்ட்ரிக் சிம்பிள் 3, 8ன்னு வந்துச்சு. அதே மாதிரி 6 to the power of 3, 216. தென் மாடுலஸ்னா ஒன்றுல நம்ம ஒரு நம்பரை டிவைட் பண்ணி வர ரிமைண்டரை தான் கொடுப்போம். இப்போ 9 divided by 6, ரிமைண்டர் 1.5. ஓ மாடுலஸ் கொடுக்கல, நான் டிவிஷன் சிம்பிள் கொடுத்துருக்கேன். மாடுலஸ்க்கு பர்சன்டேஜ் சிம்பிள் 3ன்னு வந்துடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பைத்தானில் எஸ்கேப் சீக்வன்ஸ் தான் பார்க்க போகிறோம். எஸ்கேப் சீக்வன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அது ப்ரோக்ராமில் கொடுக்குற வேலையை விட்டுட்டு அதோட தனி ஸ்பெஷல் ஃபீச்சரை எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் \n. நான் லாஸ்ட் வீடியோவில் அதை பற்றி சொல்லியிருப்பேன், நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்ட்டு. சீலையும் இதே தான் நம்ம யூஸ் பண்ணுவோம்.
ஸோ கோட்ஸ்குள்ள ஹலோ ஓகே ஹலோ தென் வந்து ஸ்லாஷன் பேக்ஸ்லாஷன் வேர்ல்ட். இப்போ வந்து ஹலோவுக்கு அப்புறம் ஒரு லைன் கழிச்சு தான் வேர்ல்டு வரும். ஸோ இந்த மாதிரி வரும். இது வந்து ஒரு எஸ்கேப் சீக்வன்ஸ். அதே மாதிரி பைத்தானில் வந்து நம்ம இந்த மாதிரி கொடுத்தோம்னா நமக்கு வந்து அந்த ஃபார்மேட்டை யோசிச்சு நமக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ நமக்கு எப்படி வேணுமோ அதே மாதிரி பிரிண்ட் பண்ணுறதுக்கு ட்ரிபிள் கோட்ஸ் கொடுக்கலாம். இப்படிதான் சிங்கிள் கோட்ஸே 3 வாட்டி கொடுக்கணும். தென் மிடில் வந்து நமக்கு என்ன தேவையோ அது கொடுக்கலாம். நான் என்ன எழுதுறேன்னா ஹாய், தென் வந்து இந்த இடத்துல பாய்ன்னு கொடுக்குறேன். நமக்கு அதே மாதிரி அவுட்புட் வரும். இல்லைன்னா வந்து இப்போ இந்த ஹைனா இதெல்லாம் பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ வந்து இப்படி கொடுக்கலாம். ரெண்டும் ஒரே லைனில் வரும் நினைக்கிறேன். அதே மாதிரி தான். அதே மாதிரி பேக்ஸ்லாஷ் ஏ வந்து ஒரு பீப் சவுண்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். வீடியோவில் கேட்குமான்னு தெரியல, ஆனால் எனக்கு கேட்கும். ஸோ இது வந்து ஒரு பீப் சவுண்டு மாதிரி. Hope you guys enjoy my video. Bye.